ஸ்ரீ கார்த்திகை புராணம் முதல் அத்தியாயம். ஸ்ரீமத் அகிலாந்த கோடி பிராமணரின் ஆர்யா விரதத்தின் போது அவர் நைமிசாரண்ய வனத்தில் சௌனகாதி என்ற மகா முனிவருடன் ஒரு ஆசிரமத்தை கட்டி ஒரு மகா சூதராக தனது நாள்களை கழித்தார். அவர்களுக்கு அனைத்து புராணங்களையும் புண்ணிய வரலாறுகளையும் கூறினார். ஒரு நாள் சௌனகாதி முனிவர் மகா சூதரை கண்டு, ஆர்யா, உன்னிடமிருந்து பல புராண கதைகளையும் வேதங்களையும் சுருக்கமாக புரிந்து கொண்டோம். கார்த்திகை மாதத்தின் முக்கியத்துவத்தையும் அதன் பலன்களையும் விளக்க விரும்பினோம். உன் விரதத்தையும் விளக்க விரும்பினோம். பிறகு என் சூத மகரிஷி, புங்கவரே, முனிவரே, ஒரு காலத்தில் நாரத மாமுனிவர் படைப்பாளரான பிரம்மதேவரிடம் இதே விருப்பத்தை கூறிய போது பிரம்மதேவர் அவருக்கு என் கதையை கூறினார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுமூர்த்தி லக்ஷ்மி தேவியிடம் கூறியது போலவும் சாம்ப சிவனார் பார்வதி தேவியிடம் கூறியது போலவும் நான் உங்களுக்கு ஒரு புராண கதையை கூறுகிறேன். இந்த கதையினை கேட்பதன் மூலம் மனிதர்கள் நீதியின் அர்த்தத்தை பெறுவது மட்டுமல்லாமல் இம்மையிலும் மறுமையிலும் உள்ள அனைத்து செல்வங்களையும் அடைவார்கள். ஆகையால் என்னை கவனித்துக் கொள்ளுங்கள் என்றார். ஒரு காலத்தில் பார்வதி மற்றும் பரமேஸ்வரர் ஆகிய தேவர்கள் வானத்தில் இருந்தனர். ஆகையால் என்னை கவனித்துக் கொள்ளுங்கள் என்றார். ஒரு காலத்தில் அன்னை பார்வதி தேவி வானத்தில் உலாவிக் கொண்டிருந்த போது, வாழ்க்கையின் பகவானே அனைத்து ஆசீர்வாதங்களையும் தரும் சாதியை பொருட்படுத்தாமல் அனைத்து மனிதர்களாலும் செய்யக்கூடிய வேதங்களின்படி சூரியனும் சந்திரனும் இருக்கும் வரை செய்யப்படும் சடங்கு என்ன என்பதை எனக்கு விளக்குங்கள் என்று கேட்டார். பின்னர் மகேஸ்வரர் வெடித்து சிரித்தார். தேவி, நீ கேட்கும் சபதம் ஸ்கந்த புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போது மகா முனிவர் வசிஷ்டர் அதை மிதிலையின் மன்னரான ஜனகருக்கு விளக்கப் போகிறார். காண்பாய், இது மிதிலை நகரம் என்று அவர் மிதிலை நகரத்தை நோக்கி சுட்டிக்காட்டினார். அப்போது மிதிலை நகரத்திற்கு வசிஷ்ட மாமுனிவர் வந்ததில் ஜனகமா மன்னர் மகிழ்ச்சி அடைந்து பிரார்த்தனை செய்தார். அவர் மிதிலா நகரத்தை நோக்கி சுட்டிக்காட்டினார். பின்னர் மிதிலை நகரத்திற்கு வசிஷ்ட மாமுனிவர் வந்ததில் மகிழ்ச்சி அடைந்த ஜனக மன்னர் அவருக்கு அர்க்ய பிரசாதம் வழங்கி கௌரவித்தார். அவரது பாதங்களை சுத்தம் செய்து அவர் தலையில் தண்ணீரை தெளித்தார், அதாவது நீர் புரோக்ஷணம் செய்து கொண்டார். மேலும், மகா யோகியான முனிவரே, தங்கள் வருகையால் நான், எனது உடல், என்னுடைய நாடு மற்றும் எனது மக்கள் அனைவரும் தூய்மை அடைந்துள்ளோம். உங்கள் பாத தூசியால் என் இல்லம் தூய்மையானது. நீங்கள் ஏன் என்னை காண வந்தீர்கள் என்று வினவி பிரார்த்தனை செய்தார் ஜனக மன்னர். வசிஷ்ட மாமுனிவர் மன்னரிடம், மன்னனே ஜனகா, நான் ஒரு பெரிய யாகம் செய்ய முடிவு செய்துவிட்டேன். அதற்கு தேவையான பலத்துடனும் சக்தியுடனும் நான் இங்கு வந்துள்ளேன். சடங்கை தொடங்க முடிவு செய்துள்ளேன். ஜனகர் கூறினார். சந்திர முனிவரே என்றுரைத்தார். நான் அதை தங்களுக்கு கொடுப்பேன், ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் எனக்கு நீண்ட காலமாக ஒரு வினா இருந்தது. உங்களை போன்ற ஒரு ஜோதிடரிடம் என் சந்தேகத்தை தீர்க்க கூற விரும்பினேன். இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது எனது அதிர்ஷ்டம். குரு ரத்னரே, வருடத்தின் மாதங்களில் கார்த்திகை மாதம் ஏன் மிகவும் புனிதமானது? அந்த கார்த்திகை மாதத்தின் மகத்துவம் என்ன? எனக்கு நீண்ட காலமாக இந்த சந்தேகம் உள்ளது. எனவே கார்த்திகை மாதத்தின் மகத்துவத்தை நீங்கள் விளக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்தேன். மகா முனிவர் வசிஷ்ட மாமுனிவர் புன்னகைத்து, அரசரே, உங்கள் சந்தேகத்தை நான் நிச்சயமாக நீக்க முடியும். நான் கூறப்போகும் சபதத்தில் கதை அனைத்து மனிதர்களும் பின்பற்றதற்கு ஏற்றது. அது பாவமாகிவிட்டது. இந்த கார்த்திகை மாதம் என்பது ஹரிஹரரின் வடிவம். இது உண்ணா நோன்பு சடங்கு. இது என்ன பழம் என்று கூறுவது என்பது குறித்து இல்லை. இதனை கேட்க இது சுவாரஸ்யமாகவும் இருக்கிறது. முடிவு என்ன ஒரு அபத்தம்! அதை கேட்பதிலேயே துன்பமில்லாத இந்த உலகத்திலும் கூட தாங்கள் சொர்க்கத்தில் மகிழ்ச்சியை அடையலாம். தங்களை போன்ற மனிதர்கள் இந்த கதையை குறித்து என்னிடம் கேட்டார்கள். தெரிந்து கொள்வது நல்லது. கவனமாக கேளுங்கள் என்று கூற ஆரம்பித்தார்.
வசிஷ்ட மாமுனிவர் கார்த்திகை விரத முறையை விளக்குகிறார். மிதிலை மன்னரே, ஜனக மன்னரே, ஒரு மனிதன் எவ்வளவு வயதானவராக இருந்தாலும் சரி, கார்த்திகை மாதம் உயர்ந்ததற்கும் தாழ்ந்ததற்கும் உள்ள வித்தியாசம். சூரிய மாதத்தில் இறைவன் துலாம் ராசியில் அதிகாலையில் எழுந்து தமது அன்றாட பணிகளை முடித்துவிட்டு நீராடி தானம் செய்து தாங்கள் ஒரு தெய்வத்தை வணங்கினால் அதன் விளைவுகள் உணரப்படும். எண்ணற்ற புண்ணியங்கள் கிடைக்கும். கார்த்திகை இந்த மாதத்தில் கடைபிடிக்கப்படும் விரதத்தின் பலனை கூற இயலாது. கேட்பதற்கும் இனிமையானது. அது மட்டுமல்ல, இதனை கேட்பதன் மூலம் இம்மையிலும் மறுமையிலும் எந்த நரக துன்பங்களும் இல்லாமல் மகிழ்ச்சியை பெறலாம். உங்களை போன்ற உன்னதமானவர்கள் இந்த கதையை கேட்டு அறிந்து கொள்வது நல்லது. கவனமாக கேளுங்கள் என்று அவர் கூறினார். கார்த்திகை விரதத்தின் முறையை வசிஷ்ட மாமுனிவர் விளக்குகிறார். மிதிலையின் மன்னரே, ஜனகராஜாவே, எந்த வயதினரும் உயர்ந்தவர் அல்லது தாழ்ந்தவர் என்பதை பொருட்படுத்தாமல் கார்த்திகை மாதத்தில் சூரியன் துலாம் ராசியில் இருக்கும் போது அதிகாலையில் எழுந்து தனது அன்றாட பணிகளை முடித்து நீராடி தானம் செய்து தெய்வங்களை வழிபட்டால் அவர் கணக்கிட முடியாத புண்ணியத்தை பெறுவார். கார்த்திகை மாத தொடக்கத்திலிருந்து பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் 1000 நாமங்களை உச்சரித்து இதனை செய்யுங்கள். சிவலிங்கத்தை வணங்க வேண்டும். முதலில் கார்த்திகை மாதத்தின் அதிதேவதையான தாமோதரரை வணங்கி, தாமோதரரை, நான் அனுஷ்டிக்கும் கார்த்திகை விரதத்திற்கு எந்த தடைகளிலிருந்தும் என்னை காப்பாற்றுங்கள் என்று தியானித்து விரதத்தை தொடங்க வேண்டும். கார்த்திகை மாதம் நீராடும் முறை. அரசரே, இந்த விரத தினங்களில் ஒருவர் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து தனது அன்றாட கடமைகளை முடித்து நதிக்கு சென்று நீராடி கங்கையிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஸ்ரீமன் நாராயணர், பரமேஸ்வரர் மற்றும் பைரவரை வணங்கி சங்கல்பத்தை ஓதிய பின்னர் அவர் மீண்டும் தண்ணீரில் மூழ்கி சூரிய கடவுளுக்கு வணக்கம் செலுத்தினார். சூரிய பகவானுக்கு அர்க்ய அர்ச்சனை செய்து முன்னோர் தெய்வங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட முறையில் தர்ப்பணம் செய்த பின்னர் 3 கபளம் தண்ணீரை படித்துறையில் ஊற்ற வேண்டும். இந்த கார்த்திகை மாதத்தில் கங்கை, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, துங்கபத்ரா, யமுனை போன்ற புனித நதிகளில் நீராடினால் தங்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும். ஈரமான ஆடைகளை களைந்து இடுப்பு துணியை கட்டிக்கொண்டு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் பிரார்த்தனை செய்து நீராடுங்கள். அவரே அதை கொண்டு வந்து தினமும் தூபம், தீபம் மற்றும் பிரசாதம் கொண்டு இறைவனை வணங்க வேண்டும். அவர் சந்தனத்தை எடுத்து இறைவனுக்கு அர்ப்பணித்து அதை தனக்குத்தானே பூசிக்கொண்டு விருந்தினர்களையும் பக்தர்களையும் வணங்கி அவர்களுக்கு பிரசாதம் கொடுத்து தனது இல்லத்திலோ ஆலயத்திலோ அல்லது ஒரு பள்ளத்தாக்கு மரத்தின் கீழோ அமர்ந்து கார்த்திகை புராணத்தை ஓத வேண்டும். அன்று மாலை அவர் மாலை பிரார்த்தனை செய்ய வேண்டும். தாங்கள் அதை படிக்க வேண்டும். அன்று மாலை பிரார்த்தனை செய்யுங்கள். சிவன் கோவிலாக இருந்தாலும் சரி, விஷ்ணு கோவிலாக இருந்தாலும் சரி, துளசி தோட்டமாக இருந்தாலும் சரி, தீபாராதனை செய்து தன் திறமையை பொறுத்து பிரசாதம் தயாரித்து இறைவனுக்கு சமர்ப்பித்து அனைவருக்கும் விநியோகித்து பின்னர் தானே உணவை உட்கொள்ள வேண்டும். மறுநாள் பகவானின் உணவால் அனைத்தையும் சாந்தப்படுத்த வேண்டும். கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் இந்த விரதத்தை கடைபிடித்த ஆண்களும் பெண்களும் கடந்த கால மற்றும் தற்போதைய பிறவிகளில் செய்த பாவங்கள் நீங்கி அவர்கள் முக்திக்கு தகுதி பெறுவார்கள். இந்த விரதத்தை நிறைவேற்ற வாய்ப்பு இல்லாதவர்கள் விரதம் மேற்கொண்டவர்களை கண்டு அவர்களை வணங்கினால் அவர்களுக்கும் அதே பலனை பெறுவார்கள். கார்த்திகை புராணத்தின் முதல் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.